இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த துருப்பிடிச்ச ரஸ்ட்டெல்லாம் சுரண்டிட்டு இதுக்குன்னு ஒரு தனியாக கெமிக்கல் இருக்குது. இனிமேல் இது துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கும், இனிமேல் இதை சீல்டு பண்ணுறதுக்கு ஒரு கெமிக்கலு. அதுக்கப்புறம் இந்த காங்கிரீட்டில் இனிமேல் இந்த தண்ணி உள்ளே ஊடி நீர் புகாத தன்மை வர்ற மாதிரி காங்கிரீட்டில் அடிக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் வாங்கியிருக்கோம். அந்த கெமிக்கல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். கம்பிக்கு வந்து இந்த பர்டிகுலர் பிராண்டு யூஸ் பண்ணுறோம், அல்ட்ராடெக் கம்பெனியில் உள்ளது. இது என்ன பண்ணணும்னா, அந்த கம்பியில் உள்ள துருவை பூரா நல்லா பேப்பர் இதெல்லாம் வச்சு சுரண்டி எடுத்துட்டு, அதுக்கு பிறகு இது 1 லிட்டர் ஊற்றிட்டு இதுக்கு 1 கிலோ சிமெண்ட்டு போட்டு தண்ணி ஊற்றாமல் கலக்கிட்டு டேரெக்டாக அதில் நம்ம 2 கோட் அப்ளை பண்ணணும். இங்கே வந்து நான் இந்த இது யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி கம்பி தெரிஞ்சால் இது தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மருத்துவர் வந்து ஒரு நோயை செக் பண்ணிவிட்டு அதோட வீரியத்தை பொறுத்துட்டு நமக்கு மாத்திரை கொடுப்பார், மருந்து கொடுப்பார் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு இன்ஜினியருமே ஒரே மாதிரி முடிவுகள் எடுக்க மாட்டாங்க. ஸோ அங்கே என்ன பிரச்சனை நிலவரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த முடிவு எடுப்பாங்க. இங்கே உள்ள இஷ்யூக்கு பொறுத்த மாதிரிக்கு நான் இந்த பிராண்டில் இந்த இது எடுத்திருக்கேன். இது நம்ம அடிக்கும்போது கம்பிக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். சேம் அல்ட்ராடெக் ப்ராடக்ட்டில் இது வந்து 5 லிட்டர் வர்ற மாதிரி வரும். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம அந்த கம்பி அடித்து முடித்ததுக்கப்புறம் காங்கிரீட் சர்ஃபேஸில் வந்து இதை நம்ம நல்லா அடைக்கணும். இதில் அதே மாதிரி தான் 1 லிட்டருக்கு 1 கேஜி சிமெண்ட் மாதிரி கலக்கிட்டு நம்ம கோட்டிங் கொடுக்கணும். இதுவும் நம்ம பர்டிகுலர் இந்த இடத்துக்கு தேவைப்படுற மாதிரி பார்த்து தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா இதில் உள்ள கெமிக்கல் கண்டென்ட் என்னென்னங்கிற சொல்லி எல்லா டிஸ்கிரிப்ஷன் இதுலேயுமே இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன இஷ்யூ இருக்குது, அந்த இஷ்யூக்கும் இந்த கெமிக்கல் கலந்தாலும் வேறு எதுவும் இஷ்யூ வருமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் அந்த மாதிரி பிராண்டே வாங்கணும். எல்லாருமே இப்போ நம்ம சார் இப்போ கொத்தி பூசுகிறாரு, அதனால் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறாருன்னு இதேவே வாங்க சொல்லி உங்களை நான் சொல்லலை. இடத்துக்கு தகுந்த மாதிரி, பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி பொருட்களோட தன்மையும் அதோட குணங்களும் மாறும். அதை மாதிரி பார்த்து தான் வாங்கணும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பண்ணிங்கன்னா எனக்கு இது ப்ளஸ்ஸாக அமைஞ்சால் அது உங்களுக்கு வந்து மைனஸ் அமைஞ்சிடும். ஆகையினால் எப்போ நீங்கள் ரிப்பேர் ஒர்க்கு, ரெனோவேஷன் ஒர்க் என்ன பண்ணாலும் ஒரு இன்ஜினியர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு ரெனோவேஷன் வேலைகளையும் பார்த்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தமிழகம் முழுவதும் இதே மாதிரி பழைய வீடை புதுப்பிக்கிறது, புதிய வீடு கட்டுறதுன்னு சொல்லிவிட்டு அனைத்து விதமான தேவைகளுக்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.